செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவுல இணைந்ததால மற்ற கட்சிகளுக்கு பாதிப்பா? செங்கோட்டையன் அவர்களுக்கு சேகர்பாபு அவர்கள் வைத்த கோரிக்கை நிறைவேறிச்சா? 10 ஆண்டுகளா அதிமுகவோட கூட்டணியில இருந்த கட்சி இப்போ தாவேகாவுக்கு ஆதரவு தர போறதா சொல்லியிருக்காங்க. அது என்ன கட்சி, என்ன காரணம், ஆக்சுவலி என்ன நடந்துச்சு? ஹாய், நான் உங்க தேவா. இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அதிமுக கட்சியோட அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்தும் எல்லா பொறுப்புகள்ல இருந்தும் செங்கோட்டையன் அவர்கள் நீக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா அதனால ரொம்பவே மன உளைச்சல் ஆனாங்க. இப்போ ரீசெண்டா அவர் தாவேகா கட்சியில இணைய போறதா ஒரு தகவல் இருந்துச்சு. இன்னைக்கு அது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. தாவேகா தலைவர் விஜய் அவர்களோட முன்னிலையில செங்கோட்டையன் அவர்கள் தாவேகா கட்சியில இணைஞ்சிருக்காங்க. அவரை கௌரவப்படுத்துற விதமா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவியை கொடுத்திருக்காங்க. புசி ஆனந்த் அவர்களுக்கு இணையான ஒரு பதவியா இந்த பதவி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம திருப்பூர், ஈரோடு, கோவை, நீலகிரி அந்த மாவட்டங்களோட அமைப்பு செயலாளர் பதவியையும் கொடுத்திருக்காங்க. அது ரொம்பவே ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே செங்கோட்டையன் அவர்களோட கோட்டையா கொங்கு இருக்கு. இப்போ 4 மாவட்டத்தோட அமைப்பு செயலாளர் பதவியும் கொடுத்திருக்காங்க. இது தாவேகாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்கள்ல சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு செய்தியை தான் இப்ப எல்லாருமே ரொம்ப பெருசா பேசிட்டு இருக்காங்க. செங்கோட்டையன் அவர்கள் தாவேகா கட்சியில இணைந்ததால ஏற்கனவே தாவேகா கட்சியோட முக்கிய பொறுப்புல இருக்க ஆதவ அர்ஜுனா மற்றும் புசி ஆனந்த் அவர்கள் தாவேகா கட்சியிலிருந்து ஓரங்கட்டப்படுவது சமூக ஊடகங்கள்ல விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சத்யபாமா அவர்களும் அதிமுக கட்சியில இருந்து இப்போ தாவேகா கட்சியில இணைஞ்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, சேகர்பாபு அவர்கள் செங்கோட்டையன் அவர்களுக்கு முக்கியமான ஒரு கோரிக்கையை சொன்னாங்க. என்ன அப்படின்னா, நீங்க தாவேகா கட்சியில இணைகிறது எங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது, அதனால எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஆனா இன்னைக்கு சின்னவரோட பிறந்த நாள், இன்னைக்கு நீங்க போய் தாவேகா கட்சியில இணைஞ்சீங்க அப்படின்னா அந்த நியூஸ் தான் எல்லாருமே பெருசா பேசுவாங்க. துணை முதல்வரான உதயநிதி அவர்களோட பிறந்த நாளை பத்தி யாருமே பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சாரு. அந்த கோரிக்கை எல்லாமே இன்னைக்கு நிறைவேறாம போயிருச்சு. இப்போ சேகர்பாபு அவர்களோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். 10 ஆண்டுகளா அதிமுகவோட கூட்டணியில இருந்த கட்சி இப்போ நாங்க தாவேகாவுக்கு தான் ஆதரவு தர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன கட்சி அப்படின்னா, ஜனநாயக முஸ்லிம் மக்கள் கட்சி. அதோட தலைவர் MF தமீம் புசி ஆனந்த் அவர்களை சந்திச்சு இதை சொல்லியிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, காமராஜர், எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறமா மக்களுக்காக செயல்படக்கூடிய ஒரு தலைவரா தாவேகா தலைவர் விஜய் அவர்களை நாங்க பாக்குறோம். 10 வருஷமா நாங்க அதிமுகவோட கூட்டணியில தான் இருந்தோம். ஆனா அதிமுக பாஜகவோட கூட்டணியில இருக்கிறது எங்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால இதுக்கப்புறமா நாங்க தாவேகாவுக்கு தான் ஆதரவு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே செங்கோட்டையன் அவர்கள் தாவேகா கட்சியில இணைஞ்சிருக்காங்க. இப்போ என்னடானா 10 வருஷமா அதிமுகவோட கூட்டணியில இருந்த ஜனநாயக முஸ்லிம் மக்கள் கட்சியும் தாவேகாவுக்கு தான் ஆதரவு தர போறதா சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, OPS அவர்களும் வைத்திலிங்கம் அவர்களும் தாவேகாவுல இணைய போறதா அரசல் புரசலா பேசிட்டு இருக்காங்க. இந்த நிலைமை அப்படியே நீடிச்சிச்சு அப்படின்னா அதிமுகவோட நிலைமை ரொம்பவே மோசமா போகும். இப்போ தாவேகாவுக்கு ஆதரவு தொடர்ந்து பெருகிட்டே இருக்கிறதுனால திமுகவோட நிலைமை என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியல. 75 வருஷமா நாங்க ஆட்சியில இருக்கோம், எங்களோட கொள்கை கோட்பாடு எல்லாமே மக்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த 2026ல புதிய ஒரு மாற்றம் வருமா அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பா இருக்கு. ஸோ இதை பத்தி உங்க கருத்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.